அண்ணாமலையின் எண் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கு கொண்டு பேசினார். அவர் உரையை கேட்டிருப்பீங்க. அவரது உரை உணர்த்துவது என்ன? திரு ஜேவிசி ஸ்ரீராம் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். கேட்டீங்களா? Did he press all the right buttons? Yeah, I think this is the முதல் meeting. This is the first time he's doing a political campaign as far as 2024 is concerned. அதனால I think it started off pretty well. So இனிமேல் தான் அக்ரெஷன் தெரிய வரும் போக போக. So நீங்களே சொல்றீங்க அக்ரெசிவா இல்லன்னு. இல்ல இது it takes its own time because election mood just setting up இப்பதான் ஆறுது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவர் I think he targeted வந்து மெயினா வந்து வச்சது வந்து அவர் வந்து INDI கூட்டணி மற்றும் திமுக அவர்களுடைய பொய் பிரச்சாரங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் மத்திய அரசுல இருக்கும்பொழுது இதெல்லாம் பற்றி அட்டாக் பண்ணாரு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஈகோ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை நாளைக்கு போயிடுவாரு, அடுத்த மாசம் போயிடுவாரு, நேத்திக்கே போயிருக்கணும். அதாவது இப்படி ஒரு மேடையில ஒரு மாநில தலைவரை பாரத பிரதமர் அப்ரிஷியேட் பண்ணி, அதாவது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், he patted on his shoulder almost 6 times. அது வந்து it was a very clear message to everybody in Tamil Nadu that யார் வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும், தமிழக பாஜகவை பொறுத்த மட்டும் யார் who is calling the shots, it is completely திரு அண்ணாமலை. அண்ணாமலை என்டார்ஸ் பண்ணாரு, உரையிலையும் பெரிய அளவுக்கு பாராட்டினாரு, மாற்று கருத்து இல்லை. ஆனா அண்ணாமலை பாதையை எந்த அளவுக்கு என்டார்ஸ் பண்ணாருங்கிற கேள்வி இருக்குல்ல. அண்ணாமலையோடைய பாதையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அதிமுகலேருந்து வேண்டாம், அதிமுகவை அட்டாக் பண்ணுவோங்கிற அந்த யுக்தி, அந்த ஒரு பாதை வந்து பிரதமர் எடுக்கிறாரா? ஏன்னா இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்தாரே தவிர, திமுகவை அட்டாக் பண்ணாரே தவிர, காங்கிரஸ் அட்டாக் பண்ணாரே தவிர, conspicuously absent any mention or attack on ADMK. ஏன் நினைக்கிறீங்க? Sir, this race is between திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சி. அதிமுக இங்க உள்ளே இல்ல, அதான் உண்மை. ஓகே, இதை நீங்க நான் சொன்னேன்னா, ஏன்னா நான் வந்து சர்வே ரிசல்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். இப்ப வரக்கூடிய நேற்றைக்கு கூட ஒரு நிர்வாகம் வந்து சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவோட கம்மியா தான் இருக்கு. போக போக கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்களே அதிமுகவை கடந்த ஒரு 10 நாட்களா தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட இன்டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நேத்திக்கு தான் ஆக்சுவலா வந்து யாரோ எடப்பாடியா மோடியான்னு கேட்கும்போது சிரிச்சிட்டான்னு சொல்லுங்கன்னாரு. செல்லூர் ராஜு சொல்றதுக்கு வந்து ஆமாங்க கொழுப்பு அவருக்கு அதிகம் தான் சொல்லுங்கன்னாரு. சோ பாரதிய ஜனதா கட்சி ஆஸ் அ பார்ட்டி இட் செல்ஃப் பாத்தீங்கன்னா அதிமுகவை அந்த அளவுக்கு உங்களுக்கு அட்டாக் பண்றது கிடையாது. இன்ஃபேக்ட் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவளிக்க கூடியவர்கள் தான் அவங்களை விட பாரதிய ஜனதா கட்சியை விடவோ, அண்ணாமலையை விடவோ, இல்லைன்னா வந்து மற்ற தலைவர்களை விடவோ அதிமுக அட்டாக் பண்றது. ஏன்னா இது வந்து இந்த எலெக்ஷன் வந்து பியூர்லி, ஏன்னா ஒரு பிரதம மந்திரி கேண்டிடேட் கிடையாது, ஒரு அஜெண்டா கிடையாது, ஒரு விஷன் கிடையாது. சோ நீங்க யார வந்து எங்க குறி வைக்கணும்? இங்க மெயினா தலைவர்கள், அதாவது பாரத பிரதமரை பொறுத்த மட்டும் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ் கட்சியும் தான் அவங்களுக்கும் தான் அப்படிங்கறத நிரூபராருன்னு கேக்குறீங்க. திரு கோட்டீஸ்வரன் கேட்டு வரேன்னா, திரு கோட்டீஸ்வரன் நம்மோட தொடர்பில் இருக்கிறார். யூ கெஸ்ட் இட் ரைட், பெருசா அதிமுகவை அட்டாக் பண்ண மாட்டார் அப்படின்னீங்க. உங்கள்கிட்ட காரணம் கேட்கறதுக்கு முன்பாக பிரதமர் உரை தொடங்கிடுச்சு. திமுக மேல அட்டாக், காங்கிரஸை தாக்கி பேசியிருக்கிறாரு, இந்தியா கூட்டணியை விமர்சித்து பேசியிருக்கிறாரு. அதிமுக மேல அவர் சைலண்டா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதே வேளையில எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பெரிய அளவுக்கு என்டாஸ் பண்ணி அவங்களை புகழ்ந்து உங்களுக்கு புகழாரம் செலுத்தியிருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், உங்க அப்சர்வேஷன்ஸ். அதாவது பொதுவா இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த வரலாறு பார்ப்பாங்க, தமிழகத்தோட மண்ணோட அந்த வரலாறு, எந்த மாதிரி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்கு, ஓட் ஷேர் நரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாக்கு விகிதாச்சாரம், வாக்காளர்களோட தன்மை. திமுக எதிர்ப்பு அப்படின்னா அதற்கு ஒரு வாக்கு விகிதாச்சாரம் இருக்கு. இப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு தான் அதிமுகவும் அதுதான் வாக்கு வங்கி, பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுதான் வாக்கு வங்கி. அப்ப 2 பேருமே அதிமுகவை நோக்கி பயணம் பண்றாங்க. அதிமுகவை டார்கெட் பண்ணும்போது நீங்க யாரை டார்கெட் பண்றோன்றத மிஸ்ஃபயர் ஆகும். 1. 2வது வந்து இன்னைக்கு அந்த மேடையில பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்து கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி பிரதமரோட. ஆனா வந்து அந்த கட்சி எல்லாமே வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ், அதாவது அரசியல்ல வந்து அங்கீகாரம் வாங்கி, அதாவது பதிவு பண்ணப்பட்ட அரசியல் கட்சிகள். ஆனா அரசியல் அங்கீகாரம், சின்னத்துக்கு உண்டான அரசியல் அங்கீகாரம் வாங்காத கட்சிகள் தான் நிறைய இருக்கு. ஆனா அதிமுக என்பது அரசியல் அங்கீகாரம் வாங்கிய ஒரு கட்சி. நாளைக்கு ஒருவேளை தேர்தலுக்கு பின்னாடி ஒரு அதிமுக ஒரு 5 சீட் இருக்கு, இல்ல பாராளுமன்றத்துல ஏதோ ஒரு மசோதா மீது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது அப்ப அது அதிமுகவோட அந்த ஒரு 3 சீட்டோ இல்ல ஒரு 5 சீட்டோ அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு பட்சத்துல ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா
அந்த இது தேவை நமக்கு இருக்கு அப்படின்றத உணர்ற மாதிரி நான் பாக்குறேன். இது ரெண்டாவது. மூன்றாவது அதிமுகவை ஒரு முழுமையா பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பிளஸ் திமுக எதிர்ப்பு வாக்கு தான் பிஜேபிக்கு வரும். சோ அதிமுகவை பகிர்ந்துக்கிறதுனால பெரிய அரசியல் பலன் இல்லை அப்படின்னு நினைக்கலாமா? அதுதான் அதிமுக இன்னைக்கு ஆட்சி கட்டல இல்ல, எதிர்கட்சி. அதிமுகவை பத்தி பேசுறதுனாலயோ குறை சொல்றதுனாலயோ எதுவும் கிடைக்காது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதி, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்ன்ற மாதிரி பதிவு பண்ணிருந்தாரு. ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்றாருன்னா அம்மையார் ஜெயலலிதா ஒரு நல்ல அரசியல் ஆளுமைன்ற மாதிரி அவர் ஒரு சான்று கொடுக்குறாரு. அதிமுகவை அட்டாக் பண்ணாம அதிமுக பேஸ தம் பக்கம் கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அதேதான் அந்த வேலையை தான் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் புகழ் பேசினாலோ இல்ல அம்மையார் ஜெயலலிதா பத்தி அவங்கள பாராட்டி பேசினாவோ அதிமுக சாதகமான வாக்குகள் நமக்கு வரும். அதிமுக சாதகமான வாக்குகள் என்பது அடிப்படையில திமுக எதிர்ப்பு வாக்கு. சோ அப்ப அதிமுக தலைவர்களை பேசி அந்த வாக்குகளை வாங்கிக்கணும். அதே மாதிரி திமுக எதிர்ப்பை பேசி அந்த வாக்குகளும் வாங்கணும். அதே மாதிரி அதிமுகவை டைரக்டா டார்கெட் பண்ணாம நாளை பின்ன அதிமுகவோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ இல்ல வேற எதுனா பாராளுமன்றத்துல உதவிகள் தேவைப்படுது, இந்த கட்சி உதவும் நமக்கு, எதுக்கு இப்ப இதை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு ஜேவிசி இதை உடன்படுறீங்களா? திரு கோட்டீஸ்வரன் இன்ட்ரெஸ்டிங்கா அதை விளக்குறாரு. டு யூ அக்ரி வித் தீஸ் அப்சர்வேஷன்ஸ்? அப் டு an extent இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க போகிற வாக்காளர்கள் முந்தைய தேர்தல்களில் அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர். அதாவது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இப்ப அதிமுக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க போறது. ஆனா அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் 2014 கூட அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் தான் இப்ப பாரதிய ஜனதா கட்சி நோக்கி வாக்களிக்க போறாங்க. இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய யதார்த்த நிலைமை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றைக்குமே 50% வாக்குகள் வந்ததில்லை. அதனாலதான் எப்பொழுதுமே அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா நீங்க பாலிடிக்ஸ் நடத்துறோம்னா எம்ஜிஆர் சக்சஸ் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீவிரமாக எதிர்த்தார். ஜானகி அம்மையார் அரசியல்ல தேராத காரணம் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையா எதிர்க்கவில்லை. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் மாதிரியே சொல்லிட்டு எதிர்த்தார். இன்றைக்கு அதிமுக இருக்கக்கூடிய பலரும் பங்காளிகள் பேச வந்துட்டாங்க. அப்படிங்கிற பேச வரும்பொழுது ஓகே, ஒரு கள்ள உறவு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்திலேயே பங்காளிகள் பேசக்கூடிய அளவுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கிறோம், நாங்க ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அரசியல் செய்தாலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்டோமேட்டிக்கா வாக்கு வரும். அதே சமயத்துல பிரதான எதிர்கட்சி, பிரதானமான எதிராக இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக இரண்டுத்திலுமே எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக. இவங்க 3 பேரும் ஒன்றிணைந்து இருக்காங்க. சோ அவங்களத்தான் அட்டாக் பண்ணுவார தவிர பிரதமர் மோடி அதிமுக அட்டாக் பண்ண மாட்டார். ஏன்னா அவங்க பிரதான இதே கிடையாது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, திரு கோட்டீஸ்வரன் அவரோட உரையில முக்கியமான மற்ற டேக்அவேஸ் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்கு ஒரு வலுவான என்டார்ஸ்மெண்ட்டை அவர் பலமுறை திரு ஜேவிசி சொன்னது போல பேட் பண்ணி கொடுத்துருக்கிறார். தன்னோட உரையில அண்ணாமலையை சிலாயித்து பலமுறை பேசினார், அதை கேட்டோம். அதை தாண்டி இந்த உரையில முக்கியமான மற்ற டேக்அவேஸ் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு நீங்க என்ன பட்டியலிடுவீங்க? அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு என்டார்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு இளைஞர், இவர் ஒரு எழுச்சியா போனோம், இவரு தான் முன்னாடி நான் களத்துல நிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி கொண்டு போகுதுன்ற அந்த அக்னாலஜ்மெண்ட் நீங்களே சொன்ன மாதிரி வெளிப்படையா கொடுத்திருக்காரு. அதை தாண்டி டேக்அவேன்னு பார்க்கும்போது என்னன்னா, தமிழகத்தை பிரதமர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறார். கிட்டத்தட்ட இந்த 1 மாசத்துல பாத்தீங்கன்னா இது 2வது முறை போறாரு. அதாவது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியான ஒரு பிரம்மாண்ட அரங்கேற்றம் தான் இது. கிட்டத்தட்ட என் கணிப்பு சரியா இருக்குன்னா வழக்கத்தை விட இதற்கு கூட்டம் வந்தது அதிகம். ஆனா இப்போ இது பிஹைண்ட் த சீன்ல பாத்தீங்கன்னா ஏன் ஓபிஎஸ் அவர்கள் வரல, ஏன் டிடிவி தினகரன் வரல, வேற பெரிய கட்சிகள் ஏன் நீங்க கேட்கல அப்படின்ற அந்த ஹோம் ஒர்க்கையும் இப்ப பண்ணுவார். நம்ம திரைக்கு முன்னாடி இப்ப பார்த்தது எல்லாமே அந்த ஒற்றுமை, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிரும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தமிழகத்துல இல்லைனாலும் இதயத்துல வச்சிருக்குன்றது எல்லாமே அந்த காஸ்மெட்டிக். இப்ப இதை தாண்டி இதுக்கப்புறம் தான் இருக்கு. இப்போ பின்னாடி என்னென்ன பேச போறாங்க, இவ்வளவு ஒரு மேடை கூட்டம் வருது. இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாப்லயும் ஹரியானாலையும் டெல்லியிலயும் கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களே அறிவித்து விட்டது. தமிழகம் நீங்க எடுத்தீங்கன்னாலும் 9 கூட்டணி கொண்ட ஒரு கூட்டணியாக தான் இந்தியா கூட்டணியோ அந்த கூட்டணி இருக்கு. அவங்க சீட்டு எந்த சீட்டுன்ற அளவுக்கு போயிட்டாங்க, நம்பரை தாண்டி.
அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைக்குது, புதுசா வரணும்னு நினைக்குது. அப்படி இருக்கிற கட்சிக்கு இது ஒரு பிரம்மாண்ட மாநாடு. ஆனா கூட்டணி கட்சியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா எல்லா கூட்டணியும் இன்னும் அமையல. இன்னும் சொல்ல போனா இன்னும் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பிரதான கட்சிகள் இன்னும் வரல. கண்டிப்பா இதற்கு இது ஏன் இது இன்னும் பண்ணல அப்படின்னு கண்டிப்பா கேட்பாரு பிரதமர் அவர்கள். இது சம்பந்தமா திரு ஜேவிசியும் கேட்கணும்னு வரேன். திரு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க என்ன தடை இருந்திருக்க முடியும்? திரு ஓபிஎஸ் எல்லாம் பாஜகவோட கூட்டணி வரத்துக்கு தொடர் விருப்பத்தை வெளிப்படுத்தி வர்றார். அவங்க வராம இருக்கிறதுக்கான என்ன காரணம் இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு நாளைக்கு தென் மாவட்டங்கள்ல மதுரையில திருநெல்வேலியில மீட்டிங் இருக்க போது ஓபிஎஸ்ஓ டிடிவியோ உங்களுக்கு ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் தென் மாவட்டங்கள்ல தான் அவருக்கு தாக்கம் இருக்க போகுது. டிடிவியை பொறுத்த மட்டும் தென் மாவட்டங்களும் டெல்டாலையும் தாக்கம் இருக்க போகுது. சோ அதனால ஆப்டிக்ஸுக்காக கண்டிப்பாக அவங்க திருநெல்வேலியில மீட்டிங் நடக்கும்போது அவங்கள ஒரு இடத்துல எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை என்றால் ஐ திங்க் மார்ச் 4 அன்னைக்கு சென்னையிலேயே மீட்டிங் நடக்க போகுது. சென்னையிலேயே பொதுக்கூட்டம் நடக்க போகுது நரேந்திர மோடி. அது சென்னையில வச்சு அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி கட்சிகளை அங்க இணைப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸும் டிடிவியும் கண்டிப்பா இந்த கூட்டணிக்குள்ள வருவாங்கிறது என்னுடைய கணிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியும் விஜயகாந்த் கட்சியும் இந்த கூட்டணிக்குள்ள வருவாங்களாங்கிறது எனக்கு டவுட் தான், ரொம்ப டவுட் தான். அது வேண்டுமான்னு நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல அண்ணாமலை. ரைட், ஒரு இடைவெளிக்கு பிறகு இணையலாம். இன்னும் திருநெல்வேலியில் கூட்டம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிறீங்க. அதுல டிடிவியோ ஓபிஎஸ்ஓ வரலாம் அப்படிங்கிறீங்க. பாமக என்னாச்சு, தேமுதிக என்னாச்சு? இந்த கூட்டணியில என்டிஏ கூட்டணிக்குள்ள அவங்க வரத்துக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை அதிமுக பக்கம் தான் போறாங்களா? இதெல்லாம் இன்னும் விடை தெரியாம கேள்விகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.